ஹலோ வணக்கம், நாங்கள் உங்கள் CSK பிரதர்ஸ். இப்போ நம்ம எங்கே போய்க்கிருக்கோம்னா, நம்ம இந்த புல்லட்டோட ஸ்டாண்டர்ட் மாடல் 350யோட மைலேஜ் டெஸ்ட்டுக்கு அங்கே போகிறோம். இப்போ கரெக்டாக பெட்ரோல் பங்கில் நிற்கிறோம். இங்கே நம்மளுக்கு இந்த புல்லட் வந்து இப்போ வந்து ரிசர்வ் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு புல்லட்டை வந்து எடுத்து ட்ரை பண்ணிடுவோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3017 நிற்கிது. ஓகே, நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கரெக்டாக நம்ம இந்த புல்லட் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ செக் பண்ணிடலாம். நம்ம மைலேஜ் டெஸ்ட் எடுக்க போகிறோம்னு சொன்னோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40-50 அப்படிலாம் போகிறது கிடையாது. நம்ம சிட்டிக்குள்ளே எப்படி நார்மலாகவே க்ரூஸ் பண்ணி போவோம், ஒரு 70, 60, 70 இந்த ரேஞ்சில் தான் நம்ம போவோம். அதே மாதிரியே ஒரு 60-70 கிராஸ் பண்ணியே நம்ம மைலேஜ் டெஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக இப்போ 60 நான் வந்து க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம மைலேஜ் டெஸ்ட் எடுக்கணுன்றக்காண்டி வந்து கொஞ்சம் சிட்டியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் வந்து மதுரைக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டோம், அவுட்ருக்கு. ஏன்னா இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ரோடு. அதனால் இந்த ரோடை பேஸ் பண்ணியே நம்ம வந்து அப்படியே வண்டியை க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். $350cc இன்ஜின்னால் டைம் பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா வெயில், செம்ம வெயில். இன்ஜின் ஹீட் ரெண்டும் அப்படியே காலில் அடிக்குது கரெக்டாக. புல்லட்லாம் ஸ்பீட் பிரேக்கில் அவ்வளோவா தட்டாதுங்க. நம்ம சீசா தான் பார்த்திங்கன்னா அப்படின்னா டம்முன்னு அடி வாங்குவாப்பில். நேரம் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டு ஒருத்தர் கேமரா சொல்லியிருந்தோம். அந்த கேமராவை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே 2-3 ரிவ்யூ டெஸ்ட் இருக்குது, அதையும் பண்ணிவிட்டு அப்படியே சாயந்தரம் வீட்டுக்கு போகிறது தான் அன்றைக்கி பிளானு. வேறு பெருசாக எதுவும் இந்த சண்டே நம்ம பிளான் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்த புல்லட் வந்து எப்படியும், ஏன்னா வண்டி ஏற்கனவே வெயிட்டு, புல்லிங் பவர் ஜாஸ்தி, வண்டி வெயிட்டு, இதனாலே வந்து ஓரளவுக்கு வந்து மைலேஜ் வந்து குறையும். ரெண்டாவது இன்ஜின் வேறு 350 இன்ஜின் ட்வின் ஸ்பார்க்கு சொல்லவா வேணும். ஐயோ, நம்ம வண்டியில் கியர் போட்ட மாதிரி இதில் போட்டோம்னா லைட்டாக சுண்டி இழுக்குது. கிளாசிக் ஓட்டியிருக்காங்க. கிளாசிக் வந்து அது ஒரு டைப்பு, இது வந்து எலக்ட்ரா மாடலு. ஆனால் புல்லட்னா அந்த எலக்ட்ரா மாடல் தான் ஒரிஜினல்னு சொல்லுவாங்க. கிளச் வேறு ஃபுல் கிளச்சில் வச்சுருக்காங்கன்னா டக்குன்னு சுண்டுது. அப்படியே சுண்டுதா அடைக்குதான்னு தெரில. ஏன்னா கரெக்டாக 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு வச்சுருக்கோமா. இந்த ரூட்டில் ஏன் எவ்வளோ ஸ்பீடு பிரேக்கர் இருக்குன்னு தெரியலையே. எப்பா, சரி, எனக்கு இந்த வழி விட நான் நம்பிக்கிறேன். ஹைவே போகும்லாம் பிளான் பண்ணலை. நேரம் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரோடு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி போகிற மாதிரி ஒரு ரோடை கண்டுபிடிச்சி அதில் தான் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஷாக் சார் நல்லா இருக்கனால இப்படி தூக்கி போடுதா இல்லை எதனால இப்படி தூக்கி போடுதுன்னு தெரியல. பத்தி இங்கே வருங்க எவ்வளோ. ஓ, நம்ம மதுரைக்குள்ளே இந்த மாதிரிலாம் மலைலாம் இருக்காங்க. அங்கே பாருங்கள் வியூவை, பா செம்ம ஒரு வியூ. நம்ம அப்படியே அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம். இது இன்னும் ரோடு போடலங்க. அந்த சரளை கல்லுக்கு அதுக்கும் அப்படியே வீல் அப்படியே வாடுற மாதிரியே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாகவே போயிட்டு இருப்போம். ஏடா 60-70 க்ரூஸ் பண்ணலாம் பார்த்தா 20க்கு மேலே தாண்ட முடியல அந்த ரோட்டில். ஊருக்குள்ளே வந்துட்டோம்லங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஏன்னா டக்குன்னு எங்கிட்ட பசங்க கிராஸ் ஆகிட்டாங்கன்னா போச்சு. எவ்வளோ தருதுன்னு தெரியலை, இன்னும் இந்த செக் பண்ணலைங்க. இந்த வண்டியோட ஓனரே இன்னும் அந்த மைலேஜ் எவ்வளோ தருது என்னன்னு செக் பண்ணலை. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியை செக் பண்ண போகிறோம். அதனால் பார்ப்போங்க எவ்வளோ தருது மைலேஜ் என்னன்னு பார்ப்போம்.
ரோடு தான் நல்லா தாங்க இருக்கும். இங்கே வந்து ரோடை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் இருக்கும். ஆனால் போதுங்க, அதெல்லாம் இருக்குது. அந்த வைப்ரேஷன் அந்தளவு இருக்குங்க, ஓரளவு வைப்ரேஷன் தான் இருக்குது. எவ்வளோ தரும்னு தெரியலைங்க. ஏன்னா RE 350 வந்து நிறையா மாடல் இருக்குது. கிளாசிக் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, தண்டர்பர்ட் இருக்குது, நிறையா வெர்ஷன் இருக்குது. இப்போவே ஒரு வண்டி புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க கிளாசிக்கிலே. அந்த வண்டி எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம வந்து இந்த வண்டியோட மைலேஜ் வச்சு தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக 1 லிட்டர் போட்டிருக்கோம். பார்ப்போம் 1 லிட்டருக்கு எவ்வளோ தருதுன்னு பார்ப்போம். நம்மளும் போயிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் டிராஃபிக்காக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம ஏரியாவே அப்படி தான். ஆனால் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் வண்டி ஓட்ட கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆகுது நம்மளுக்கு. பார்த்தீங்களா, சொல்லி வாங்கல அடுத்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரை. இந்த ஏரியாவே ஸ்பீட் பிரேக்கருக்காங்க பேர் போனது. இந்த இது அப்படிதாங்க ஜல்லிக்கட்டு நடக்கும். இந்த ரோட்டுக்குள்ளே தாங்க ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர். பாருங்க, நம்ம வீடியோ எடுக்கிற நேரம் மழையை பாருங்கள், மழை பெஞ்சிக்கிருக்குங்க. நம்ம நேரமாக என்னான்னு தெரிலங்க. நம்ம வீடியோ எடுக்கலாம் வந்தோம், இன்றைக்கும் பார்த்து மழை அடித்து ஊற்றுதுங்க. 1 நேரம் ஓரம் வண்டிக்கு இருந்தோம், திரும்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியான மழைங்க. உள்ள ஒரு 10 நிமிஷம் தாங்க பெஞ்சிருக்கோம். ஆனால் சரியான மழைங்க. அந்த இடத்துல வந்து சரியான கூட்டங்க. நிப்பாட்டி வீடியோ கூட எடுக்க முடியல. நான் ஓரத்தில் உள்ளே போய் நின்றுட்டோம். நனைஞ்சிட்டா இதாகிடும். சரியான மழை பெஞ்சிச்சு. இப்போயும் மழை நிற்கலை, லைட்டாக தூடுது. நாங்கள் அதோட தான் போய்க்கிருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 4 கிலோமீட்டர் நாங்கள் ஓட்டியிருக்கோம். அதுக்குள்ளே மழை வந்துடுச்சுங்க. அதுக்குள்ளே நிப்பாட்டிட்டோம் ஓரமாக. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. மழை ஏன் திடீர்னு பெய்யுதுன்னே தெரியல. காலையிலேருந்து நல்லா வெயிலுங்க. சரி, அதை நம்பி தாங்க நான் வீடியோ எடுக்கவே வந்தோம். பார்த்தா இங்கே மழை பிச்சுக்குதுங்க. இப்போ கூட மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, மறுபடியும் தூரம் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா கோபுரம் தான் நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபு. மீடியம் மோடு வாட்டர் ப்ரூஃப் இல்லையே, அப்புறம் போயிருங்க. நம்ம இந்த மைலேஜ் ட்ரிப்பில் வந்து இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம்னா அப்படி எப்படி சுற்றி நம்ம ஒரு 17 எடுத்தோங்க. இப்போ ஒரு 32 இருக்குது. அப்போ வந்து கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க ஓட்டியிருக்கோம். இன்னும் நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம். சிட்டிக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சே திரியிறோம். கிலோமீட்டர் ஓடுற மாதிரி தெரியல. நம்ம எவ்வளோ தருதுன்னு பார்ப்போம். சிட்டிக்குள்ளேயே சிட்டி தாங்க, நம்ம பைபாஸ்ன்னு வச்சுருக்காங்க. சிட்டி தான் 60-80 தான் மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கோம். ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ தருதுன்னு தெரியல, பார்ப்போங்க. ஆனால் வண்டி நல்லா ஸ்மூத்தாக தாங்க இருக்குது. இன்னமும் அந்த பெட்ரோல் ஆட்டினா அடைக்கும் அந்த ஃபீல் எதுவுமே தெரியல. இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க, இந்தியன் ஆயில்ண்டு. ஆனால் நம்மள்கிட்ட பெட்ரோல் நிறையாவே இருக்குங்க, நம்மளுக்கு தேவையில்லைங்க. நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 30க்கு மேலேயா தரும்னு நினைக்கிறேங்க இந்த வண்டி. என்னையை பொறுத்தளவு கண்டிப்பாக 30க்கு மேலேயா தரும். ஏன்னா கிளாசிக் 350 எடுத்துகிட்டு ஒரு தடவை நான் ஒரு ரைடு போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 32 தந்துச்சுங்க. இத்தனைக்கும் அந்த வண்டி வந்து எடுத்து 1 இயருக்கு அப்புறம் தான் அந்த வண்டி எடுத்து நம்ம போயிருந்தோம். அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தந்துச்சு, நல்லாவே தந்துச்சு. இந்த வண்டி எவ்வளோ தரும்னு தெரியல. ஒன்றும் இல்லைங்க, நான் முன்னாடி வந்துட்டேன். அதனால தாங்க அங்கேயே நின்றுட்டேன் ரொம்ப நேரமாக. ஒரு 10 நிமிஷமாக நின்றுட்டேங்க. கொஞ்சம் மெதுவாக தான் வந்தாங்க. நான் வந்து தெரியாது, நான் வந்துட்டேன் வண்டி எடுத்துகிட்டு. நான் சொன்னேன் இல்லைங்க, அதாங்க இந்த ரைட்டு. அதுக்காண்டி தாங்க அங்கே நான் நின்றேன். நான் போய்கிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகிறோம்னு தெரியல. நம்ம போயிட்டே இருப்போம், பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. நம்ம கொஞ்சம் வேகமாகவே தாங்க போவோம். ஏன்னா அப்புறம் தான் நம்மளுக்கு டெஸ்ட்டு தெரியும், மைனர் டெஸ்ட்டு கரெக்டாக அந்த தெரியும். சூப்பராக இருக்கும் உண்மையிலே. இயற்கை எல்லாமே இது கொஞ்சம் விவசாயம் அதிகமாக இருக்குங்க இந்த ஏரியா பக்கம்லாம். இந்த ஏரியா பக்கம் மேக்ஸிமம் விவசாயம் தாங்க. ஃபுல்லாக எங்கே பாருங்கள், லெஃப்ட்லேயும் பாருங்கள், ரைட்லேயும் பாருங்க, ஃபுல்லாகவே விவசாயம் தாங்க.
பா வேறு லெவலுங்க. எப்படி போகுது பார்ப்போமா? டயரு நல்லாவே தாங்க பா. ஆனால் இந்த வண்டியில் டயரு கொஞ்சம் சைஸு சின்னதுங்க. ஆனால் நம்ம கார்னர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது, பெட்டராகவே தான் இருக்குது. ஓ அண்ணன் பாருங்க எப்படி வராரு, அப்படியே போயிட்டு சோனமுத்தா போச்சா. இந்த எனக்கு தாங்க இதான் பிடிக்கும் அந்த வண்டியில், இது மட்டும்தாங்க. நிறைய போய்கிட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாதுங்க. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பார்ப்பாங்க, நம்ம எவ்வளோ போய் பார்ப்போங்க. இந்த வண்டி டாப் ஸ்பீடு, ஐயோ டாப் ஸ்பீடு பார்க்கலாம் பார்த்தா இங்கே சரியான கூட்டமாக இருக்கு. போச்சுங்க வண்டி, பெட்ரோல் சுத்தமாக இல்லை போல், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆனால் நினைக்கிறேன், இல்லைங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பெட்ரோல் இருக்குங்க இன்னும். இந்த வண்டியில் உயிர் இருக்குங்க. இந்த வண்டி வண்டியை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். வண்டி இப்போ தான் ஒரு மாதிரி ரொம்ப அடைக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குது. ரொம்ப அடைச்சி போகிற மாதிரி இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1:17 எடுத்தோம். அதாவது 3017 கிலோமீட்ரு கரெக்டாக சொல்லணும்னா. இப்போ வந்து 3046 ஓட்டியிருக்கோம். அப்போ பார்த்தோம்னா 69 கிலோமீட்டர் தந்துருக்கு இப்போ வரைக்கும். ஆனால் வண்டி இன்ன வரைக்கும் நிற்கல, இன்னும் போயிட்டா இருக்குது. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். அவ்வளோதானா முடிஞ்சா சொல்லி முடிஞ்சுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க. இந்த வண்டியில் பெட்ரோலு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 29 தந்துருக்குங்க. கரெக்டாக தானே 30 கிலோமீட்டருங்க. வண்டி 30 தாங்க தருது இந்த வண்டி. அதுவும் சிட்டியில் ஒட்டி 30 தாங்க தருது. பெட்ரோல் இல்லைங்க, கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. பெட்ரோல் இல்லை, இந்த வண்டி 30 தருதுங்க. லிட்டருக்கு 30 கிலோமீட்டர் தருதுங்க. கரெக்டாக 30 கிலோமீட்டர் தருது இந்த வண்டி. அவ்வளோதாங்க, நம்ம பெட்ரோல் ஊற்றிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. நான் வந்துடுச்சு. சரி வாங்க போகலாம் பெட்ரோல்.